எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. 2025 வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம். இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க போகிறது, யார் யாருக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நிறைய பார்க்க போறோம். 2025 புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் மார்கழி மாசம் 17ஆம் தேதி புதன்கிழமை பிறகுது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற மாதிரி புத ஆதிக்கத்துல புத்திகாரகனோட ஆதிக்கத்துல இந்த வருடம் அப்படிங்கிறது பிறகுது. இப்ப இந்த 2025 என்று சொல்லக்கூடிய வருடத்தை நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 2, 2, 5 இந்த எல்லாவற்றையும் கூட்டுகின்ற போது நமக்கு கிடைக்கின்ற எண் 9. இந்த 9ஆம் எண்ணை அடிப்படையாக கொண்டு இந்த வருடம் பிறக்கின்ற காரணத்தினால இந்த வருடம் செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமுடைய வருடம் என்று புரிந்து கொள்ளலாம். அப்ப செவ்வாயின்னா என்ன, யாருக்கு சாதகமா இருக்கோ, எப்படிப்பட்டவங்களாக எல்லாருக்கும் போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வீரதீரமிக்க செயல்பாடுகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதான் உண்மை. பொருளாதார வளர்ச்சி இருக்கும், சுகபோக சௌக்கியங்கள் இருக்கும், திருமண வாய்ப்புகள் கூடேறி வரும், வீடு காய்ச்சலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். இப்படி இந்த விவசாயம் துறைகள் சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த 2025 போன வருடத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற போது மிக அருமையாக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வருட கிரகங்களோட நகர்வுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா முதல் பயிற்சி அந்த வருடத்துல சனி பயிற்சி தான் வருது. மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியில ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு போறாரு. இதோட குரு பகவான் ரிஷபராசியில இருந்துட்டு மே 14ஆம் தேதி மிதனராசிக்கு புதனோட வீட்டுக்கு போறாரு. சர்ப்ப கிரகங்களான ராஜகேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி நடக்குது. இதுல விஷப்பாம்பா இருக்கக்கூடிய ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு மே 18 மாறுது. அதே நாள்ல விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு மாறப்போகுது. இந்த கிரகங்களோட மாற்றம், இதோட பார்வை, இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது 2025 புத்தாண்டுல உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கடகம் ராசி நேயர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வருட பிறப்பு என்பது உங்களுடைய ராசிநாதன் சூரியனோடு சம்பந்தப்பட்டு ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அந்த 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழ கிரகம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வச்சிருக்கிறார். அப்ப இந்த சந்திரன் ஒரு ஸ்தான பலத்தில் இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு இப்போ அருமையான புத்திசாலித்தனம், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இவர் நல்லவரா கெட்டவரா, ஏன் அங்க இருக்கணும், போகக்கூடாது, இப்படி என்று உங்களுக்குள் சில மாற்றங்களை நிகழ்த்தி கொள்ளுகின்ற ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற இப்படிப்பட்ட திட்டங்கள் போடுவதில் நீங்க சமத்தா பண்ண போறீங்க. 2025 ஒரு புதிய மனிதனாக காட்சியளிப்பதற்கு தேவைப்படுகின்ற எண்ண ஓட்டங்கள் உங்களிடம் நிறைவாக இருப்பதை பார்க்க முடியும். ராசிநாதன் 6ல போய் உட்கார்ந்த காரணத்தினால சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உழைப்பு அதிகமாகும். நேரங்காலம் பார்க்காம வேலை செய்யணும். என்ன பண்றது, நம்ம தொழில் நம்ம தான் சுமந்தாகணும். வேலைக்காரன் நம்பி பிரோஜனம் கிடையாது. அவங்க டைமுக்கு வருவாங்க, டைமுக்கு போயிடுவாங்க. அப்ப நீங்க தான் அதுல முழு முயற்சியாக இன்வால்வ் ஆகணும். இப்படிங்கிறதை புரிந்து கொண்டு செயலாற்றுகின்ற காரணத்தால் உழைப்பாளிகளுக்கும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த தர்க்க பேதங்கள் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் 2025 மிக சிறப்பான ஒரு மன ஓட்டத்தோடு முன்னேற்றங்கள் இருக்கும். இதுல 2ஆம் பாவாதிபதியும் உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உச்சதோர் குடும்பத்தாதி உரித்த லக்னத்தில் மேவ அல்லது லக்னாதிபதியோடு சேருகிற போது இறைவனுடைய அனுகூலத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கண்டிப்பாக இந்த கரகத்தில் பிறந்தவர்கள் சிவன் கோயில்களுக்கு செல்லுவது, சிவன் கோயில்களுக்கு கைங்கரியங்கள் பண்ணுவது, அந்த கோயில் திருப்பணிகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த 2025 கரகத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ராசியிலேயே செவ்வாய் வச்சிருக்கிறார். உங்களுடைய பஞ்சம தொழிற்காரகனாக இருக்கக்கூடியவர் ராசியில வீச்சிருக்கிறதுனால உங்களுடைய முழு உழைப்பு, முழு ஓட்டம், முழு எண்ணங்கள், திட்டங்கள் அத்தனையுமே தொழில் ரீதியாகவே இந்த வருடம் கழிப்பதை நீங்க பார்க்க முடியும். செவ்வாய் ராசியில் வச்சிருக்கிறதுனால இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோமே, நோய் நொடிகள் வந்துடுமோ, வராது. அந்த தைரிய வீரிய பராக்கிரமம், அந்த உடல்ல அந்த வளர்ச்சி தளர்ச்சி எல்லாம் வந்துடுமா, வராது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு வருஷமா இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க வைக்க.
அதே போல ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது 14th May 2025 இடம்பெறுகிற குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வருவார். இந்த 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் 4ஆம் இடத்தை கவனிக்க ஆரம்பிப்பார். உங்கள் ராசியை நோக்கி நகர ஆரம்பிப்பார். அப்ப 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கௌரவம், சுகம், புகழ், வீடு, மனை, காரு, வாகனம், தாய் நிலை, தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பயணங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்திற்கு 14th May 2025 குரு பகவான் வருகிறார். ஆகினால் நீங்கள் ஜனவரியிலிருந்து மே மாசத்துக்குள்ள போடுகிற திட்டங்களை உருப்படியாக தீட்டி வைத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இத்தனை விதமான சகல சம்பத்துக்களிலும் ஒரு நல்லதொரு மாற்றங்கள் கிடைப்பது என்பது வளமாக அமையும். அதுபோலவே கேது பகவான் 3ஆம் இடத்தில் இப்பொழுது வச்சிருக்கிறார். அவர் உண்மையாகவே உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய தைரிய பெரிய பராக்கிரமத்திலே மிகப்பெரிய உன்னதமான ஒரு புகழ் கௌரவத்தை அளித்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரம், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களின் மூலமாக கூட உங்களுக்கு திடமான சரியான நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அது மட்டுமல்ல, இந்த கேது பகவான் 18th May 2025 2ஆம் இடத்திற்கு வருவார். இந்த 2ஆம் இடத்திற்கு வருகிற போது கூட அவர் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறதுனால இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், பட்டாசு கம்பெனி, பெட்ரோல் பிசினஸ், டீசல் பிசினஸ், இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை நடத்தக்கூடியவங்க, இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு மிலிட்ரியில வேலை பார்க்கிறவங்க, போலீஸ்ல வேலை பார்க்கிறவங்க, யூனிஃபார்ம்ல வேலை பார்க்கிறவங்க, இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்கள், கரகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேர்களுக்குமே நல்ல முன்னேற்றத்தை வழங்க காத்திருக்கிறார். அதே நேரத்திலே 8ஆம் இடத்துல போய் கேது அமர்வார். இந்த கேது பகவான் 8ஆம் இடத்தில் அமர்கிற போது சுபகாரியங்கள் செய்கின்ற போது வாக்கு கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கணும். கொஞ்சம் அவசரப்பட்டு பேசக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, ஏதாவது குழப்பத்துல போயிடாம பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட நிலைகளை 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கொடுப்பார். நிறைய பயணங்கள் வரும், நிறைய சுற்றி பார்க்க வேண்டியது இருக்கு, நிறைய கொடுக்கல் வாங்கல் இருக்கு, கடன்பட்டு காரியத்தை பண்ண வேண்டியது இருக்கு. ஆக எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சுமைகளை சுகமாக கலட்டி வைக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நிரசமான உண்மைகளும் ஒரு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. இதுல 6ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்கின்ற காரணத்தால் எதிரிகளால், நோய்களால், கரண்டலால், சட்ட வழக்கு துன்பங்கள், இந்த மாதிரி தரித்திரங்கள், குறைகளற்ற ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அரசாங்க வேலைக்காக பரீட்சை எழுதி காத்திருந்த பிள்ளைகளுக்கு, கரகத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் வருவதற்கும் ஒரு பக்கத்தில் வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. சனீஸ்வர பகவான் இப்பொழுது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் கண்டிப்பாக 29 மார்ச்ல திருக்கணவ பஞ்சாங்கத்தின்படி அவர் அங்கிருந்து புறப்பட்டு 9ஆம் இடத்திற்கு சென்று விடுவார். உறுதியாக இந்த 9ஆம் இடத்திற்கு செல்லுகிற போது அட்டமத்து சனி முடிந்து போகின்ற காரணத்தால் தொட்டவு துளங்கும் என்று சொல்லுகின்ற நிலைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதை புறப்படுகிறது. நீங்கள் போடுகிற திட்டங்கள் வெற்றி பெறும். பிரம்மாண்டமான செலவினங்களை செய்து ஒரு காரியம் ஆற்றுவதற்கு முனைப்பாக இருப்பீங்க. குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையாளர்கள், பெரும் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, தொழிலதிபர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி ஏற்பட்ட பிற்பாடு உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பழிக்க ஆரம்பிக்கும். உன்னதமான வளர்ச்சி என்பது ஒரு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கும். இது கூடவே 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகம் 12ஆம் இடத்திற்கு வர காத்திருக்கிறார். அவரும் 14th May அங்கிருந்து புறப்பட்டு 12க்கு வருவார். ஆக அந்த மே மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். திடீர் செலவுகள் வரும். பிள்ளைகளுக்கு உண்டான செலவுகள் பண்ண வேண்டியது இருக்கும். தள்ளி போட்ட, ஒத்தி போட்டு வந்த, நடக்காது போன, தடைப்பட்டு போன திருமணம், சுபகாரியம், வீடு வாங்குறது, பால் காய்ச்சறது, தொழில் ஆரம்பிச்சதில் வெற்றி பெறுவது, வாகனங்களை வாங்குறது, இப்படிப்பட்ட சகல கோணங்களிலும் இந்த கரகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 கிரகசாரங்களின் காரணத்தால் மிக வெற்றிகரமான, ஒரு தைரியமான, ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அட்டமத்து சனி முடிந்து போகிற காரணத்தால் இனிமேல் நீங்கள் தொட்டது துளங்கும் என்பதை புரிந்து செயலாற்றுங்கள், வெற்றி பெறலாம்.